அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை உங்களுக்கு வேணுமா? அப்ப இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இதில் உள்ள துவாவை ஒவ்வொரு தடவையும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் ஓத வேண்டிய துவா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்மள பல பேருக்கு இந்த துவா தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த துவாவை பத்தின ஆதாரபூர்வமான ஹதீதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹதீத் சஹீஹுல் புகாரில 10வது அத்தியாயத்துல 614வது ஹதீதா இடம்பெற்றிருக்கு. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் தொழுகை அறிவிப்பை கேட்டு முடிக்கும் போது இந்த துவாவை ஓதுகிறார்களோ அவருக்கு மறுமை நாளில் என் பரிந்துரை கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த துவா அவ்வளவு முக்கியத்துவம் உடைய துவாவா இருக்கு. ஏன்னா இந்த துவால முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயரிய பதவி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம துவா செய்றோம். யாரெல்லாம் இந்த துவாவை அவருக்காக செய்றோமோ அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்வாங்க. வாங்க இந்த அற்புதமான துவாவை தெரிஞ்சுக்கலாம். பாங்கு சொல்லி முடிந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம ஸலவாத்து சொல்லணும். ஸலவாத்து சொல்லி முடிஞ்சதும் நம்ம இந்த துவாவை ஓதலாம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவதி தாமதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீலத வபஅதுஹு மக்காமன் மஹ்மூதனில்லதி வஅத்தஹ். இப்ப இந்த துவாவினுடைய பொருளை தெரிஞ்சுக்கலாம். இறைவா, இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலை பெறவிருக்கும் தொழுகைக்கும் உரிய அதிபதியே, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் வசீலா என்னும் உயர்ந்த பதவியையும் சிறப்பையும் வழங்குவாயாக. மேலும் நீ அவர்களுக்கு வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் மக்காமே மஹ்மூதில் அவர்களை எழுப்புவாயாக. இன்ஷா அல்லாஹ். இனி ஒவ்வொரு முறையும் பாங்கு சொல்லி முடிச்சதும் இந்த துவாவை கேட்டு மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.